ஜெயகுருதத்தா, எனக்கு வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு பிரசாதம் பண்ணணும், புளிஞ்சாதம் ஒரு 400 பேருக்கு பண்ணணும். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதுக்கு எல்லாம் எனக்கு கொஞ்சம் கைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு ஆர்டர். அதுக்கோசரம் நான் இதை போடுறேன். அதை இதுலேயே யூடியூப்லேயே போடுவோம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதில் போட போகிறேன். இப்போ நான் என்னுடைய புளியஞ்சாத்தினுடைய 400 பேருக்கு வேணுன்ற இதில் சாமானெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் நான் அதில் எழுதியும் போடுவேன், விடுவேன். இப்போ நான் உங்களுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 கிலோ, பெங்களூர் பொடி 2 கிலோ, உப்பு 1.25 கிலோ, பெருங்காயம் 200 கிராம் பொடி, வெந்தயம் 300 கிராம், வேட்டி மிர்ச்சி 3/4 கிலோ, காஷ்மீரி மிர்ச்சி 3/4 கிலோ, மணிலா பருப்பு 1.5 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, கடுகு 1/4 கிலோ, வெல்லம் 1.25 கிலோ, பொடி வெல்லம் 1.25 கிலோ, கருவேப்பிலை 1/4 கிலோ அலம்பி தொடச்சி எடுத்து வச்ச இது அப்படியே தழையாக இருக்கிறது 1/4 கிலோ, ரிஃபைண்ட் ஆயில் 1.5 கிலோ, எள் ஆயில் 1 கிலோ, கருப்பு எள் 300 கிராம், அரிசி 15 கிலோ. இதுதான் என்னுடைய சாமான். இந்த சாமான் நான் உங்களுக்கு அதிலேயும் எழுதுகிறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பருப்புகள்லாம் இருக்கே, பெங்களூர் புளி எடுத்து அதை நல்லா இதில் அலம்பிட்டு ஒரு பெரிய ஏனத்தில் போட்டு வெந்நீர் நல்லா கொதிக்கிற வெந்நீர் தண்ணி ஊற்றி இல்லைன்னா அடுப்பை கூட வைக்கலாம். அதை நல்லா ஊற வைக்கும். அதுக்கப்புறம் அதை கரைக்கணுன்றச்ச அதை 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி வேணும். அது மொத்தத்தில் 5 லிட்டர் இருக்கணும். அது குழம்பெல்லாம் இருக்கணும், நல்ல இதுவாக இருக்கணும், தண்ணாக இருக்கக்கூடாது. அது மாதிரி கரைக்கணும். கரைச்சி நம்ம கரிகா வடிகட்டினா போகிறோம். அந்த வடிகட்டினா போகிறோம். அதை வடிகட்டி ஒரு பெரிய ஏனத்தில் வச்சுட்டு, ஒரு அகலமான ஏனத்தில் ஒரு இதை அந்த 5 கிலோ ஆகும் கிட்டத்தட்ட. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்புகள்லாம் இருக்கே, அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இதெல்லாம் இந்த 3ல் 1 பங்கை எடுத்து வச்சுட்டு 2 பங்கை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ட்ரையாக வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. ட்ரையாக வறுத்துட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மெந்தியம், எள், அதெல்லாமும் எல்லாமே தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுன்னுட்டு பாக்கி மிளகாய் இருக்கே, அந்த மிளகாயை சின்னதாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். அதனுடைய விரையெல்லாம் எடுத்துடணும். அந்த விரையெல்லாம் எடுத்து இந்த இதுலேயே இப்போ அரைக்க போகிறேன்ல அதில் போட்டுருந்தா கூட பரவாயில்ல. பட் விரைய அந்த இதில் எண்ணெயில் இருக்கக்கூடாது. இப்போ தனித்தனியாக இதை மிக்சியில் அரைக்கணும். நல்லா பொன்னாட்டம் வறுத்து வச்சுக்கணும், அரைக்கணும். அரைச்சுட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் எடுத்து கொட்டணும். அரைச்சி அதை தாம்பாளத்தில் கொட்டணும். அந்த தாம்பாளத்தில் 1 கிலோ 1.25 கிலோ இதை உப்பு, மெந்திய பொடி, பாக்கி எல்லாத்தையும் பொடி, மெந்திய பொடி இந்த வறுத்து வச்சுருக்கே அது எல்லா பொடியும் அந்த தாம்பாளத்தில் போடணும். அந்த மிளகா பொடி, எள்ளு பொடி, மெந்திய பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு உப்பையும் போட்டு நல்லா கலக்கி அதெல்லாம் கலக்கி வச்சுட்டுக்கணும். அந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த புளி மேலே இதை நல்லா ஒன்றுக்கு இல்லாத நல்லா கலக்கிட்டு அதை எடுத்து அது மேலே நல்லா தூவிடணும். பூரா நல்லா இவ்வளோ இப்போ 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேலே அது இதாகும். அவ்வளோ இதாகும். அது அப்படியே தூவி வச்சுட்டேன்னாக்கா இதுக்கப்புறம் பெருசாக ஒரு பாண்டி எடுத்துட்டு
இந்த 2.5 கிலோ எண்ணெயை அதில் ஊற்றி இந்த 1/4 கிலோ கடுகை போட்டு வெடிக்க விட்டுட்டு அது வெடிக்க பார்த்தது இந்த பருப்புகள் 3ல் 1 பங்கு எடுத்து வச்சுருக்கையிலே அந்த பருப்பு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையும் அதில் போட்டு அதை வறுத்துட்டு அந்த மிளகாயும் அதுலேயே போட்டணும். மிளகாயும் அந்த கிள்ளி வச்சுருக்கையில அந்த மிளகாயும் அதுலேயே போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த கருவேப்பிலையை பண்ணி வச்சுருக்கையில அதை எடுத்து அது உள்ளே போட்டுண்டு இதை எடுத்து தூக்கி அந்த இதில் புளியில் ஊற்றிடணும். கிடுகிடுன்னு ஊற்றிட்டு நல்லா 4 பக்கத்துலையும் ஊற்றிடும். இப்போ 4 பக்கத்துலையும் வந்துடும். அது ஏன்னாக்கா நிறைய எண்ணெய் இருக்குது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா 4 பக்கத்துலையும் அதை உடனே கப்புன்னு மூடி வைக்கணும். என்னன்னாக்கா கனமான தட்டோ கனமான எண்ணமோ ஏன்னா ஒன்று மூடி வச்சு ஃபுல்லாக மூடி வச்சோன்னா அதை திறக்கக்கூடாது. இதை முதல் நாளே பண்ணி வச்சுக்கணும். முதல் நாள் பண்ணி வச்சுக்கிட்டேனாக்கா முதல் நாள் காத்தால எழுந்து இதை பண்ணுறதுக்கே சாயந்தரம் மத்தியானம்லாம் ஆகிடும். அதை பண்ணி வச்சுன்னுட்டு இதை மூடி வச்சுட்டேனாக்கா ராத்திரி திறக்கக்கூடாது. எப்போதும் காத்தால் எழுந்து இதுக்கு 15 கிலோ அரிசி வேணும். அந்த 15 கிலோவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிப்பேன் இல்லையா, 3 கிலோ வடிப்பேன் இல்லையாக்கா அந்த 3 கிலோ முதல்ல வடித்து அதை கொட்டி வச்சுட்டு இந்த இதை இருக்கேன், இந்த புளிக்காய்ச்சல் இருக்கேன், இதை ஒரு பெரிய கரண்டி எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்று போடுற மாதிரி அந்த தண்ணிங்க எண்ணெய் மிளகா புளி எல்லாம் ஒன்று போடுற மாதிரி கொஞ்ச நாள் கலரணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கலரணும். கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது இருக்கு டீ போடுறதுக்கு வால்கண்ணை மாதிரி இருக்க அந்த கிண்ணத்தை எடுத்து அதால் மொண்டு இந்த ஊற்றணும். அந்த சாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். பூரா 15 கிலோவுக்கும் பண்ண முடியாது. ஆகையினால 3 கிலோ வடித்த உடனே சாத்தை வடித்த உடனே இதை ஒரு ஏனத்தில் கொட்டிட்டு அதை இதை மொண்டு அதில் ஊற்றி கலந்து பெரிய ஏனத்தில் அந்த சாத்தை கொட்டி வச்சுருவோம். அதை கொட்டி வச்சுட்டு அந்த மாதிரி 15 கிலோவே வடித்து அதை கலந்து அதை கொட்டி வச்சுட்டு இல்லைன்னா மூடி வச்சு விடுவோம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு திறக்க வேண்டாம். நீங்கள் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு எப்போ சாப்பிட்றதுக்கு இதாக பிரசாதம் கொடுக்கணுமோ அப்போ எடுத்து கொடுத்தா போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். சுவாமிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இத்தனைக்கும் சொல்லியிருக்கேன். எனக்கு இதை அவள் கேட்டிருக்கா. பட் நான் உங்களுக்கெல்லாம் உபயோகம் இருக்குமோ இருக்காது, அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான எப்போனா வேணும்னாக்கா அதை பார்த்துக்கணுன்றதுக்கோசரம் இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டேன். உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இது அதுக்கப்புறம் இதில் இந்த சாமான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லிஸ்ட் எழுதி அதில் போடுறேன். அதில் போட்டுவிட்டேன்னாக்கா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதுலேருந்து நான் இப்போ சொல்கிறதுலேருந்து ஜாஸ்தி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சாமான் எல்லாத்தையும் போடுறேன். எப்படி பண்ணுறதுன்றதையும் அதுலேயே நான் எழுதிப்படுறேன். அதை பார்த்து வேணுன்ற சமயத்தில் பண்ணிக்கோங்க.